ஓஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு மாடர்ன் மேபல் நிறுவனம் வழங்கும் அதிரடி ப்ரீ ஈஸ்டர் சேல். அனைத்து வீட்டு உபகரணங்களுக்கும் 25% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. சுவிட்சர்லாந்தின் நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் நிறுவனத்தின் இந்த சலுகையை தவறவிடாதீர்கள். ஐன்ஸ்லாக் வேக் 37 46 32 ட்ரிம்பாக் என்ற முகவரிக்கு இன்றே விஜயம் செய்யுங்கள். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவா நீதித்துறை மீது அதிகரிக்கும் அழுத்தம், வெளியான எச்சரிக்கை. மொபைல் சேவை மாற்றம் குறைந்து வாடிக்கையாளர் நம்பிக்கை உயர்வு. ஜெனீவா ஏரியில் டால்பின்கள், அதிகாரிகள் விளக்கம். எரிபொருள் விலை உயர்வு, டீசல் அதிகம், பெட்ரோல் மிதமான உயர்வு. பனிச்சரிவு விபத்துகள் அதிகரிப்பு, இந்த குளிர்காலத்தில் 15 பேர் உயிரிழப்பு. சுவிட்சர்லாந்தில் போதைப் பொருள் சிகிச்சை தேவை அதிகரிப்பு தொடர்பான விரிவான செய்திகள். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரம் IMD வேர்ல்ட் காம்படிட்டிவ்னஸ் சென்டர் வெளியிட்ட 2026 ஆண்டுக்கான ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ் பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. உலகம் முழுவதும் உள்ள 148 நகரங்களை மதிப்பீடு செய்த இந்த ஆய்வில் சூரிச் தனது நிலையான வளர்ச்சி, தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் உயர்ந்த வாழ்க்கை தரம் ஆகியவற்றின் காரணமாக மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளது. அதேபோல் ஜெனீவா நகரம் தனது 3வது இடத்தை மாற்றமின்றி தக்க வைத்துள்ளது. மேலும் லவுசான் நகர முன்னேற்றம் பெற்று 7வது இடத்தை பெற்றது. இந்த சுவிட்சர்லாந்து நகரங்கள் உலகளவில் நகர மேம்பாடு மற்றும் வாழ்வாதார தரத்தில் முன்னணியில் இருப்பதை தெளிவாக காட்டுகிறது. IMD உலக போட்டித்திறன் மையத்தின் விளக்கத்தின்படி ஸ்மார்ட் நகரம் என்பது பொருளாதார வலிமை, தொழில்நுட்ப முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக சமத்துவம் ஆகியவற்றுக்கு இடையே சரியான சமநிலையை உருவாக்கும் நகரமாகும். இதன் இறுதி நோக்கம் அந்த நகரில் வாழும் மக்களுக்கு உயர்ந்த வாழ்க்கை தரத்தை வழங்குவதாகும். சூரிச், ஜெனீவா, லவுசான் போன்ற நகரங்கள் பொது போக்குவரத்து திறன், டிஜிட்டல் சேவைகள், சுத்தமான சுற்றுச்சூழல் மற்றும் குடிமக்கள் நலன் போன்ற அம்சங்களில் தொடர்ந்து முன்னேற்றம் அடைகின்றன. குறிப்பாக ஸ்மார்ட் தொழில்நுட்பங்கள், பசுமை ஆற்றல் பயன்பாடு மற்றும் நகர நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை ஆகியவை இந்த நகரங்களின் வெற்றிக்கு முக்கிய காரணங்களாகும். இந்த தரவரிசையானது உலக நகரங்கள் எவ்வாறு எதிர்கால நகர வளர்ச்சியை நோக்கி முன்னேறுகின்றன என்பதை வெளிப்படுத்துவதோடு சுவிட்சர்லாந்து நகரங்கள் சர்வதேச அளவில் முன்னோடிகளாக திகழ்வதையும் உறுதிப்படுத்துகிறது. சுவிட்சர்லாந்தின் தேசிய தபால் சேவையான சுவிஸ் போஸ்ட் இன்று முதல் டிஜிட்டல் கடிதம் எனப்படும் புதிய சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய முறையின் கீழ் பயனர்கள் போஸ்ட் ஆப் அல்லது போஸ்ட் ஆப் பயன்பாடுகள் வழியாக பாதுகாப்பான முறையில் மின்னணு வடிவில் கடிதங்களை அனுப்பவும் பெறவும் முடியும். இந்த சேவையானது பாரம்பரிய தபால் முறையை மாற்றுவதற்காக அல்லாமல் அதனை பூர்த்தி செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக சுவிஸ் போஸ்ட் தெரிவித்தது. குறிப்பாக டிஜிட்டல் வசதிகளை விரும்பும் நபர்களுக்கு இது வேகமான மற்றும் சுலபமான மாற்றமாக இருக்கும். அதே நேரத்தில் டிஜிட்டல் முறையில் கடிதங்களை பெற விருப்பம் இல்லாதவர்களுக்கு பழையது போலவே காகித கடிதங்கள் தபால் பெட்டியில் வழங்கப்படும். மேலும் அனுப்புனர் டிஜிட்டல் முறையில் கடிதத்தை அனுப்பினாலும் பெறுநர் டிஜிட்டல் சேவையை பயன்படுத்தவில்லை என்றால் சுவிஸ் போஸ்ட் அந்த மின்னணு கடிதத்தை அச்சிட்டு வழக்கமான தபால் முறையில் காகிதமாக மாற்றி வீட்டிற்கே அனுப்பும். இதன் மூலம் அனைத்து தரப்பினருக்கு ஒரே சேவை கிடைக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பிசிக்கல் டெலிவரி சேவைக்கு அச்சிடுதல், காகிதம், உரை மற்றும் தபால் கட்டணம் ஆகியவை சேர்த்து கட்டணம் வசூலிக்கப்படும். அதன் அடிப்படையில் B வகை தபாலுக்கு 1.45 சுவிஸ் பிராங்கும், A வகை தபாலுக்கு 1.65 சுவிஸ் பிராங்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் மாற்றத்தோடு முன்னேறும் உலகில் இந்த புதிய சேவை சுவிட்சர்லாந்தின் தபால் துறையும் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு இணைத்து செல்லும் முக்கியமான படியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாதுகாப்பான தகவல் பரிமாற்றம் மற்றும் வேகமான சேவை வழங்கல் ஆகியவை இந்த முயற்சியின் முக்கிய நோக்கங்களாகும். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரின் நீதித்துறை அமைப்பு தற்போது அதிகரித்து வரும் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறது என அந்நகரின் அட்டர்னி ஜெனரலான ஒலிவர் ஜானோட் வெளியிட்ட சமீபத்திய ஆண்டறிக்கை எச்சரிக்கிறது. கடந்த ஆண்டில் மாத்திரம் சுமார் 1,20,000 வழக்குகள் கையாளப்பட்டாலும் தீர்க்கப்படாமல் குவியும் வழக்குகள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது. குறிப்பாக நிதி குற்றங்கள், மோசடி சம்பவங்கள் மற்றும் பாலியல் குற்றங்கள் போன்ற சிக்கலான வழக்குகள் அதிகரித்திருப்பது இந்த நிலையை மோசமாக்கியுள்ளது. இவ்வகை வழக்குகள் அதிக நேரமும் விசாரணை வழங்கலும் தேவைப்படுவதால் நீதித்துறை செயற்பாட்டில் தாமதம் ஏற்படுகிறது. மேலும் குடிமை
தொடர்பான வழக்குகளின் எண்ணிக்கையும் வேகமாக உயர்ந்து வருகிறது. புதிய கூட்டாட்சி திவால் துறை சட்ட விதிமுறைகள் அமலுக்கு வந்ததன் காரணமாக பல தகராறுகள் நீதிமன்றங்களை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன. இதனால் நீதிமன்றங்களின் பணிச்சுமை மேலும் அதிகரித்துள்ளது. எனினும் ஒரு நல்ல முன்னேற்றமாக வீட்டு வாடகை தொடர்பான தகராறுகள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை இப்போது மத்தியஸ்தம் மூலம் தீர்க்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து நிலைமை குறித்து அதிகாரிகள் கடுமையான கவலை வெளியிட்டனர். அவர்களின் வார்த்தைகளில் தற்போதைய சூழல் மிகவும் பதட்டமானதும் சிக்கலானதுமாக உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நிலை தொடர்பாக நீதித்துறை அமைப்பின் செயற்திறன் மற்றும் பொதுமக்கள் நம்பிக்கை மீது தாக்கம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அவர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான ஸ்விஸ்காம் தனது சேவைகளுக்கான கட்டணங்களை ஏப்ரல் 1 முதல் உயர்த்தியுள்ளது. இதன் காரணமாக நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் மாதாந்திர செலவில் கூடுதல் சுமை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. புதிய மாற்றங்களின் பிரகாரம் மொபைல் மற்றும் இணைய சந்தாக்களின் கட்டணம் மாதத்திற்கு 1.90 சுவிஸ் பிராங்குகள் அதிகரிக்கப்படுகிறது. அதேவேளை டிவி மற்றும் நிலையான தொலைபேசி சேவைகளுக்கான கட்டணம் 0.90 பிராங்குகள் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் ஏற்கனவே உள்ள பெரும்பாலான சந்தாக்களுக்கும் பொருந்தும் என நிறுவனம் தெரிவித்தது. இந்த கட்டண உயர்வுக்கான காரணமாக தனது நெட்வொர்க் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அடிக்கோள்களை தொடர்ந்து மேம்படுத்தவும் பராமரிக்கவும் ஸ்விஸ்காம் மேற்கொள்ளும் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக நிறுவனம் விளக்கியது. குறிப்பாக வேகமான இணைய சேவைகள், 5G தொழில்நுட்ப விரிவாக்கம் மற்றும் டிஜிட்டல் சேவைகளின் தரத்தை உயர்த்தும் முயற்சிகள் இதில் அடங்கும். சுவிட்சர்லாந்தில் தொலைத்தொடர்பு சேவைகள் ஏற்கனவே உயர்ந்த செலவில் உள்ளதாக கருதப்படும் நிலையில் இந்த புதிய கட்டண உயர்வு பல குடும்பங்களின் மாதாந்திர செலவுகளை மேலும் பாதிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதே சமயம் உயர்தர சேவைகள் மற்றும் நம்பகமான நெட்வொர்க் வசதிகளை வழங்கும் நோக்கில் இந்த மாற்றம் அவசியமாவதாக ஸ்விஸ்காம் வலியுறுத்தியது. சுவிட்சர்லாந்தில் மொபைல் தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களை அடிக்கடி மாற்றும் நடைமுறை கடந்த சில ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது தற்போது கணிசமாக குறைந்துள்ளது. கடுமையான போட்டி நிலவி 2023 மற்றும் 2024களில் அதிக அளவில் வாடிக்கையாளர்கள் சேவையை மாற்றியிருந்த நிலையில் இப்போது சந்தை நிலைமை சீராகி வருவதாக புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. bonus.ch வெளியிட்ட சமீபத்திய கணக்கெடுப்பின்படி வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை மீண்டும் உயர்ந்து வருகிறது. அதன்படி 54% மக்கள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக அதே மொபைல் சேவை வழங்குநரோடு தொடர்கின்றனர். இது தொலைத்தொடர்பு சந்தையில் நிலைத்தன்மை அதிகரித்திருப்பதை காட்டுகிறது. முன்னதாக அதிகமாக சேவை மாற்றம் செய்த இளைஞர்களிடமும் தற்போது மாற்றம் குறைந்துள்ளது. 30 வயதுக்குட்பட்டவர்களில் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து வரும் 30% பேர் மாத்திரமே சேவை வழங்குநரை மாற்றியுள்ளனர். இது முந்தைய ஆண்டுகளை விட குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியாகும். வாடிக்கையாளர்கள் சேவையை மாற்றுவதற்கான முக்கிய காரணமாக இன்னும் விலைதான் உள்ளது. தற்போது கிட்டத்தட்ட பாதி வாடிக்கையாளர்கள் மாதத்திற்கு 40 சுவிஸ் பிராங்குகளுக்கு குறைவாகவே செலுத்துகின்றனர். அதே நேரத்தில் சேவை தரம் மற்றும் பயனர் திருப்தி அளவுகள் வரலாற்றிலேயே உயர்ந்த நிலையில் இருப்பதாக ஆய்வு கூறுகிறது. ஆனால் இந்த நிலை நீடிக்கும் என்ற உறுதி கிடையாது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக ஸ்விஸ்காம் நிறுவனம் தனது கட்டணங்களை உயர்த்தியுள்ளதால் ஒப்பந்தத்தில் இருக்கும் வாடிக்கையாளர்கள் சட்டத்தின் கீழ் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து மலிவான அல்லது சிறந்த சேவைகளை தேர்வு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். இதனால் வரும் காலங்களில் மீண்டும் மொபைல் சேவை மாற்றம் அதிகரிக்கும் புதிய அலை உருவாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR Treuhand GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 077 98 57 445. சுவிட்சர்லாந்தில் மிக சுதந்திரமான கண்டோனாக ஆர்கவ் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. அவெனிர் சுவிஸ் வெளியிட்ட ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அறிக்கையின் அடிப்படையில் இந்த முடிவு வெளியானது. இந்த ஆய்வில் ஒவ்வொரு கண்டோனும் மொத்தம் 29 விதமான அளவுகோல்கள் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. இதில் வரிச்சுமை, அரசின் நிதி நிலைத்தன்மை, வேலைவாய்ப்பு சந்தை நிலை, புகைப்பிடித்தல் தொடர்பான கட்டுப்பாடுகள், பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு, மேலும் குடியுரிமை பெற தேவையான குடியேற்ற கால அளவு போன்ற அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த பல்வேறு காரணிகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு கண்டோனின் சுதந்திர நிலை கணக்கிட இந்த தரவரிசையில் ஆர்கவ் கண்டோன் 100 புள்ளிகளில் 70.1 புள்ளிகள் பெற்று தெளிவான முதலிடத்தை பெற்றுள்ளது. சமூக மற்றும் பொருளாதார அம்சங்களின் சமநிலையை சிறப்பாக பேணியுள்ளதன் விளைவாக இந்த முன்னிலை கிடைத்துள்ளதாக ஆய்வு கூறுகிறது. அவெனிர் சுவிஸ் தெரிவிக்கையில் ஆர்கவ் கண்டோன் பெரும்பாலான அளவுகோல்களில் முன்னணியில் திகழ்கிறது. குறிப்பாக சமூகம் சார்ந்த துணை குறியீட்டில் முதலிடத்தையும் பொருளாதார துணை குறியீட்டில் 2வது இடத்தையும் பெற்றுள்ளது. இது அந்த கண்டோனின் ஒட்டுமொத்த நிர்வாக திறன் மற்றும் குடிமக்கள் வாழ்வாதார தரத்தை வெளிப்படுத்துகிறது. சுவிட்சர்லாந்தில் ஒவ்வொரு கண்டோனும் தனித்தனி சட்டங்கள் மற்றும் நிர்வாக
அமைப்புகளோடு செயற்படுவதால் இத்தகைய ஆய்வுகள் எந்த பகுதிகள் வாழ்வதற்கு ஏற்றவை என்பதை புரிந்து கொள்ள பொதுமக்களுக்கு உதவுகின்றன. குறிப்பாக குறைந்த வரிச்சுமை, நல்ல வேலைவாய்ப்புகள் மற்றும் உயர்ந்த பாதுகாப்பு ஆகியவை மக்களின் வாழ்க்கை தரத்தை நேரடியாக பாதிக்கும் முக்கிய காரணிகளாக கருதப்படுகின்றன. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா ஏரி பகுதியில் விரைவில் தண்ணீர் டால்பின்கள் தோன்றக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இது நிரந்தர மாற்றமல்ல, தற்காலிகமாகவும் கட்டுப்பாட்டுடனும் செயற்படும் இடமாற்றம் என அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். தற்போது இந்த டால்பின்கள் அக்வா பார்க் டி பெலே ரிவரி என்ற பிரான்ஸ் நாட்டின் நீர் விளையாட்டு பூங்காவில் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அந்த பூங்கா இந்த வசந்த காலத்துக்குள் இடிக்கப்பட உள்ளதால் அவற்றுக்கு தற்காலிக வசிப்பிடம் தேடும் பணியில் பிரெஞ்சு அதிகாரிகள் ஈடுபட்டனர். இந்நிலையில் அதன் பரப்பளவு, கட்டுப்படுத்தப்பட்ட அணுகல் வசதி மற்றும் நீர்நிலையின் நிலைத்தன்மை ஆகிய காரணங்களால் ஜெனிவா ஏரி இடைக்கால வசிப்பிடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிபுணர்கள் கூறுகையில், ஏரியின் வடக்கு பகுதி தற்காலிகமாக மாற்றியமைக்கப்படும். அதில் மறைமுகமாக கட்டுப்பாட்டு அமைப்புகள் அமைக்கப்பட்டு டால்பின்கள் பாதுகாப்பான சூழலில் கண்காணிப்போடு வைக்கப்படுவார்கள். இதனால் ஏரியின் பிற உயிரினங்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு குறைந்த பாதிப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் ஏரிக்கரையிலிருந்து டால்பின்களை பார்க்கும் வாய்ப்பு இருக்கும் என கூறப்படுகிறது. இதற்கிடையில் டால்பின்கள் விளையாடுவதற்காக கடற்கரை பந்துகளை வழங்குமாறு மக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக நீல நிற பந்துகளை டால்பின்கள் விரும்புகிறதாக டாக்டர் பீனியஸ் டோசல் தெரிவித்தார். சாதாரணமாக ஜெட் டியாவோ என்ற புகழ்பெற்ற நீரூற்று காரணமாக அறியப்படும் ஜெனிவா ஏரி இனி டால்பின்களின் நீர்த்துளி காட்சிகளாலும் கவனம் ஈர்க்கப்படும். எனினும் இந்த திட்டம் சுற்றுச்சூழல் மற்றும் உயிரியல் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டதா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. அதனால் அதிகாரிகள் இது மிகுந்த கவனத்தோடு செயற்படுத்தப்படும் தற்காலிக நடவடிக்கையாகவே கூறுகின்றனர். சுவிட்சர்லாந்தில் எரிபொருள் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து வருவதை காட்டும் புதிய தகவல் வெளியானது. குறிப்பாக டீசல் விலை அதிகமாக உயர்ந்த நிலையில் பிளைஃப் ஃப்ரைட் 95 பெட்ரோல் விலை ஒப்பீட்டளவில் மிதமான அளவில் உயர்ந்துள்ளது. டூரிங் கிளப் சுவிஸ் வெளியிட்ட பென்சின் பிரைஸ் ராடார் ஆய்வின்படி பிளைஃப் ஃப்ரைட் 95 பெட்ரோல் விலை 11% உயர்ந்து ஒரு லிட்டருக்கு 1.82 சுவிஸ் பிராங்காக உயர்ந்தது. இதேவேளை டீசல் விலை அதிக அளவில் உயர்ந்திருப்பதற்கான முக்கிய காரணமாக தொழில்துறை தேவையின் அதிகரிப்பு குறிப்பிடப்பட்டது. இந்த ஆய்வு யுக்ரைன் போரின் தொடக்கத்திற்கு பின்னர் சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள எரிபொருள் நிலையங்களில் ஏற்பட்ட விலை மாற்றங்களை அடிப்படையாக கொண்டது. பென்சின் பிரைஸ் ராடார் என்பது பயனர்களிடமிருந்து பெறப்படும் விலை தகவல்களை அடிப்படையாக கொண்டது. இந்த தகவல்கள் TCS மூலம் நேரடியாக கட்டுப்படுத்தப்படவில்லை என்றாலும் பரவலான தரவு சேகரிப்பின் காரணமாக தற்போதைய சந்தை நிலையை பிரதிபலிக்கும் நம்பகமான குறியீடாக கருதப்படுகிறது. இந்த மதிப்பீடு சுமார் 3500 எரிபொருள் நிலையங்களிலிருந்து பெறப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. பிப்ரவரி 28 முதல் மார்ச் 28 வரை புதுப்பிக்கப்பட்ட விலைகள் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதனுடன் சேர்த்து TCS தங்களது நிபுணர்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகளுக்கான தனிப்பட்ட கணிப்பையும் வெளியிட்டுள்ளது. பல்வேறு தரவுகள் மற்றும் மாதிரி தகவல்கள் கொண்டு இந்த கணிப்பு தயாரிக்கப்பட்டது. அந்த கணிப்பின்படி மார்ச் 25 நிலவரப்படி டீசல் ஒரு லிட்டருக்கு சராசரியாக 2.19 சுவிஸ் பிராங்காக உயர்ந்தது. இது போர் தொடங்கும் முன் இருந்த 1.79 பிராங்கிலிருந்து குறிப்பிடத்தக்க உயர்வாகும். அதேபோல் பிளைஃப் ஃப்ரைட் 95 பெட்ரோல் விலை சுமார் 1.87 பிராங்காக இருந்ததாகவும் TCS தெரிவித்தது. இந்த நிலைமைகள் உலகளாவிய எரிசக்தி சந்தை மாற்றங்கள் மற்றும் அரசியல் பதற்றங்கள் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளின் உள்ளூர் சந்தைகளிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை காட்டுகின்றன. எதிர்காலத்தில் விலைகள் மேலும் உயரக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. சுவிட்சர்லாந்தில் 2025-26 குளிர்காலத்தில் பனிச்சரிவு விபத்துகள் கடந்த ஆண்டுகளை விட அதிகரித்துள்ளதாக புதிய அறிக்கை சொல்கிறது. WSL இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்னோ அண்ட் அவலாஞ்ச் ரிசர்ச் SLF வெளியிட்ட குளிர்கால மதிப்பீட்டின்படி மார்ச் மாத இறுதி வரை 171 பனிச்சரிவு சம்பவங்களில் மொத்தம் 244 பேர் சிக்கினர். இது கடந்த 10 ஆண்டுகளின் சராசரி எண்ணிக்கையை விட கணிசமாக அதிகமாகும். இந்த சம்பவங்களில் 15 பேர் உயிரிழந்தனர். குறிப்பிடத்தக்க வகையில் உயிரிழந்தவர்களில் யாரும் ஸ்கீ பிஸ்டாக்களில் இல்லை. அவர்களில் 9 பேர் மலைப்பயண பகுதிகளில் மற்றும் 6 பேர் வேரியன்ட் டெரெயின் பகுதிகளிலும் சிக்கினர். கடந்த 10 ஆண்டுகளில் இதே காலகட்டத்தில் சராசரியாக 14 உயிரிழப்புகள் பதிவானதும் குறிப்பிடத்தக்கது. இந்த குளிர்காலத்தில் முக்கியமாக பழைய பனி பிரச்சனை அதிகமாக இருந்ததாக SLF தெரிவித்தது. நவம்பர் இறுதியில் தொடங்கிய ஆரம்பகால பனி வீழ்ச்சிக்கு பின்னர் ஜனவரி வரை வானிலை பெரும்பாலும் உலர்ந்தும் சூரிய ஒளியோடும் இருந்தது. இதன் விளைவாக உருவான மெல்லிய பனித்தட்டு பலவீனமாக மாறி நிலை தடுமாறும் அடிப்படை அமைப்பை உருவாக்கியது. இத்தகைய சூழ்நிலைகள் மிகவும் ஆபத்தானவையாகும். அனுபவம் உள்ள நிபுணர்களுக்கு கூட இந்த அபாயத்தை முன்கூட்டியே கண்டறிவது கடினம் என SLF எச்சரிக்கிறது. மேலும் பனியின் ஆழமான அடுக்குகளில் இருந்து தொடங்கும் பனிச்சரிவுகள் பெரிதும் மற்றும் உயிருக்கு ஆபத்தானவையாகும். இந்த நிலைமைக்கு அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளாக வலேஸ், டிசினோ கண்டோன் மற்றும் கிராபர்டன் ஆகியவை அடங்கும். காலநிலை அடிப்படையில் 2025-26 குளிர்காலமும் முந்தைய ஆண்டை போலவே அதிக வெப்பநிலையோடு குறைந்த பனிவீழ்ச்சியோடும் இருந்தது. சுவிட்சர்லாந்து முழுவதும் புதிய பனியின் அளவு வழக்கமான சராசரியின் 50 முதல் 75% மாத்திரமே பதிவானது. குறிப்பாக கிழக்கு சுவிட்சர்லாந்தில் பனிக்குறைவு மிகவும் தீவிரமாக இருந்ததாக அறிக்கை சொல்கிறது. இந்த தகவல்கள் காலநிலை மாற்றம் மற்றும் மாறும் வானிலை முறைமைகள் சுவிட்சர்லாந்தின் மலைப்பகுதிகளில் பாதுகாப்பு சவால்களை அதிகரித்து வருவதை தெளிவுபடுத்துகின்றன.
சுவிட்சர்லாந்தில் போதை மற்றும் அடிமைத்தன்மை தொடர்பான சிகிச்சை தேவைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக புதிய தரவுகள் வெளிப்படுத்துகின்றன. சுவிஸ் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின்படி சிகிச்சை பெற்றவர்களில் முக்கியமான 3 போதைப்பொருள் பிரிவுகளில் கொக்கைன் மற்றும் கனாபிஸ் முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. கொக்கைன் சுமார் 12% சிகிச்சைகளுக்கும் கனாபிஸ் 10%க்கும் காரணமாக இருந்துள்ளதாக அறிக்கை சொல்கிறது. மது தொடர்பான பிரச்சனைகளுக்கென சிகிச்சை பெற்றவர்களின் சராசரி வயது சுமார் 45 இருந்துள்ளது. இது பிற போதைப்பொருட்களோடு ஒப்பிடும்படி அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஒரு நபர் மது அடிமைத்தன்மைக்கு ஆளாக ஆரம்பித்தது முதல் சிகிச்சை பெறும் வரை சராசரியாக 10 ஆண்டுகளுக்கு மேலான காலம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்பதும் கவலைக்கிடமாகும். 2024 ஆண்டில் மாத்திரம் 5000க்கும் மேற்பட்டோர் கொக்கைன் அல்லது கிராக் பயன்படுத்தியதற்கான பிரச்சனைகளால் சிகிச்சையை தொடங்கியுள்ளனர். குறிப்பாக 2020 முதல் 2024 வரை இந்த சிகிச்சை கோரிக்கைகள் 40%க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளமை குறித்து சுவிஸ் கவலை வெளியிட்டுள்ளது. அதே நேரத்தில் ஹெரோயின் போன்ற ஓபியோய்ட் மருந்துகளின் பயன்பாட்டுடன் தொடர்புடைய பிரச்சனைகளுக்கென 4000க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் 4000க்கும் அதிகமான சிகிச்சை பதிவுகளில் கனாபிஸ் முக்கிய காரணமாகும். மேலும் போதைப் பொருட்களோடு தொடர்பில்லாத அடிமைத்தனங்களும் அதிகரிக்கின்றன. சுமார் 3500 பேர் இவ்வகை பிரச்சனைகளுக்கென சிகிச்சையை தொடங்கினர். இதில் சூதாட்ட அடிமைத்தன்மை முக்கிய பங்காற்றியுள்ளது. 2020 முதல் 2024 வரை இந்த பிரிவில் 40%க்கும் அதிகமான உயர்வு பதிவானது. இந்நிலையில் சுவிட்சர்லாந்தில் சிகிச்சை பெறும் நபர்களின் உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் என சுவிஸ் எச்சரிக்கிறது. குறிப்பாக பெர்ன் நகரில் அரசால் ஏற்கப்பட்ட செலவு குறைப்பு திட்டங்கள் மூலம் கண்காணிப்பு அமைப்புகள் பாதிக்கப்படக்கூடும் என்றும் அந்த அமைப்பு விமர்சித்துள்ளது. இது எதிர்காலத்தில் போதைப்பொருள் பிரச்சனைகளை சரியாக கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் சவால்களை உருவாக்கும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.